ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டில் எங்க கஞ்சா கல்டிவேட் பண்றோமா? ஏதாச்சும் இங்க மலைப்பகுதி இருக்கா? இங்க ஏதாச்சும் வளர்க்குறாங்களா? கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அயலகணியில பொறுப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு பதிலா முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திரும்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும், பார்டர் ஸ்டேட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும், பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும், தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தட்டிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆபரேஷன் யார் பண்றாங்க? மத்திய அரசு தானே பண்றாங்க. இதனை மாநில போலீஸ் முந்தரா போர்ட்ல போய் பிடிச்சாங்களா? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தரா போர்ட்ல போய் செர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா? அது பிடிச்சது யார்? எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள், என்சிபி தானே பிடிக்கிறாங்க. அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு பிரசிடென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு?